குட் மார்னிங் சார். வணக்கம் வணக்கம். குட் மார்னிங். ரொம்ப சந்தோஷம். வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் ஐயப்பா சார் இங்க சாப்பாடு ஒன்றுமே எனக்கு பிடிக்கல. ஒரு சமையல்காரி தேவை. பணம் பிரச்சனையே இல்லை. ஆனா ஃபுல் டைம் அவ இங்க இருக்கணும். சரிங்க சார். உங்க மாதிரி சின்சியரா இருக்கணும். புரியுதா? சரிங்க சார். சார் ஐயப்பனா வாங்க வாங்க. இது யாரு? என் மனைவி சுபத்ரா. அப்படியா? நீங்க வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. இவ செய்வா சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஐயப்பா 2 குழந்தைகள் இல்லையா உங்களுக்கு? இருக்காங்க சார். அவங்கள அம்மா அப்பா பார்த்துப்பாங்க சார். உங்களுக்கு இங்க ஒரு குறையும் இருக்காது. நம்ம அவுட் ஹவுஸ் கிளீன் பண்ணி நீங்க அங்கேயே தங்கணுங்க. சரிங்க சார். அப்ப சரி, உள்ள போங்க. வா வந்துடுறேன் சார். சரி சரி. சாதம் போடு. கிட்ட வாங்க. கொண்டாட்டு சாதம் போடுற மாதிரியே போடுங்க. தமிழ் தெரியாதா? ஐயோ தமிழ் தெரியாதே. வாங்க கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. இந்த பாரு, நான் சொல்லி கொடுக்கறேன். வாங்க பக்கத்து வாங்க. கொண்டாட்டுன்னு தெரியாதா? கொண்டாட்டுன்னா வைஃப், பாரியா. வாங்க வாங்க போடுங்க. பார்த்துட்டே இருந்தேன். என்னம்மா நீ ஒரு தேவதை மாதிரி இருக்கம்மா. இந்த உலகத்துல உங்க மாதிரி அழகிய ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லை. இந்த பாரு, ரொம்ப ஆசையா உனக்காக அன்போட ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். இந்த பாரு, காஞ்சிபுரம் பட்டு 2000 ரூபாயில வாங்கி வந்திருக்கேன் அன்போட உனக்காக. உலகத்துல எந்த புருஷனும் பார்க்க கூடாத காட்சியை நான் பார்த்தேன். நான் உன்னை மட்டுமே குத்த சொல்ல விரும்பல. ஆனா இனிமே இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்க. தப்பு பண்ணது நான் இல்ல. அவர் ஏதாவது பண்ணும்போது நான் ஒத்துக்காம போனேன்னா அவர் உங்களை வேலையில இருந்து தூக்கிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. சுபத்ரா, நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு. 2 பசங்க. படிக்க வச்சு அவங்கள பெரிய ஆளாக்க வேண்டாமா? அதுதானே நம்ம 2 பேரோட கடமை. 2 கண்ணு மாதிரி 2 குழந்தைங்க. மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் வேலை செய்யற மண்ணும் நான் கட்டிக்கிட்ட பொண்ணும். நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? 6 மாசத்துக்கு அப்புறம் கலெக்டர் சுப்பிரமணியன் சார் வேற ஊருக்கு போயிட்டாரு. கலெக்டரை வழி அனுப்புறதுக்காக நானும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். மெட்ராஸுக்கு போற ட்ரெயின்ல அவரு போயிட்டாரு. ஆனா என் சுபத்ரா காணாம போயிட்டா. எவ்வளவோ தேடி பார்த்த. 2 குழந்தைகளும் என்ன கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், தேடியும் பார்த்தோம்.
ஆனா அவ வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க ஒவ்வொன்றும் சொல்றத கேட்டேன். ஐயப்பனோட பொண்டாட்டி கலெக்டர் கூட ஓடி போயிட்டான்னு. ஐயப்பன, கவலை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நான் வாழ முடிவு பண்ண சார். 2 பசங்களையும் கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு இன்னைக்கு அவங்க நல்ல நிலையில இருக்காங்க. ஜெயதேவன், விஸ்வநாதன். அன்னைக்கு அங்க இருந்த ஒரு கலெக்டர் ஐயா, அவர் பேரு ஜார்ஜ். அவர் தான் பேர் வச்சது. வெற்றியோட தேவன் ஜெயதேவன், பிரபஞ்சத்தோட நாதன் விஸ்வநாதன். அதெல்லாம் யோசிச்சு கவலைப்படாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. இது நாள் வரைக்கும் நான் அவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதை நினைஞ்சு நான் இன்னைக்கு வருத்தப்படுறேன். இதெல்லாம் எதுக்காக செஞ்சேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? தோளுக்கு மேல வளர்ந்தா தோழ, அதுவே வளர்த்துக்கடா மாறல பாஞ்சா எப்படி நம்மளால தாங்கிக்க முடியும்? இன்னைக்கு அவங்களால நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த குழந்தைகளும் விவசாயமும் ஒரே மாதிரி தான் டாக்டர். நிறைய உழைச்சு கஷ்டப்பட்டு அது வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா கடைசியில அறுவடைக்கு அப்புறம் பார்த்தா நஷ்டம்தான். அது சரி, எப்பவும் இந்த யூனிஃபார்ம் எதுக்காக போடுறீங்க? என்ன விஷயம்? அதுல ஒரு விஷயம் இருக்கு டாக்டர். அத போடும்போது மனசுக்குள்ள ஒரு தைரியம் வருது. அம்மா மாரோடு சேர்த்து அணைக்கிற ஒரு சுகம் இருக்கு. அத வார்த்தைகளால விவரிக்க முடியாது. உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் உடனே மாறிடும். மெடிசன் எழுதியிருக்கேன், 1 மாசத்துக்கு அப்புறம் வாங்க. உடனே நீங்க கண்ணாடி போடணும், ஓகேவா? ம், சரி டாக்டர். போயிட்டு வாங்க. ம். ஆ, ஆ. ம், எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லல்ல டாக்டர்? இல்ல இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆ. நீங்க தைரியம் போங்க. சரி வேற. ஆ, கிளம்புறேன் சரி. டாக்டர். கமலாபுரம் ஜார்ஜ் வர்கீஸ், கொரட்டூர் பஞ்சாயத்து, 14வது வார்டு, மகாத்மா காலனி, வீடு நம்பர் 147/8. கமலாபுரம் ஜார்ஜ் வர்கீஸ். ஆள் இருக்காரா? நான் தாங்க வர்கீஸ். என்ன சார் விஷயம்? ரோடு அகலப்படுத்த போறதுனால உங்க வீட்டை காலி பண்ண சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு. இந்த நோட்டீஸ் கிடைச்ச 7 நாளுக்குள்ள நீங்க வீட்டை காலி பண்ணி ஆகணும். இல்லனா சட்டம் அதோட கடமையை செய்யும். இதுல கொஞ்சம் சைன் பண்ணுங்க சார். ஏழை பழையா இருக்கிற நாங்க இதை விட்டு எங்க சார் போறது? இதெல்லாம் எங்க பிரச்சனை இல்ல, இது அரசாங்கம் முடிவு பண்றது. நீங்க வாங்கி கையெழுத்து போடுங்க. அண்ணா நோட்டீஸ் வாங்காதீங்க அண்ணா, எக்காரந்து கொண்டு அதை வாங்காதீங்க. இவனுங்களை போக சொல்லுங்க, ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. இந்த காலனில இருந்து யாரும் காலி பண்ண போறது இல்ல. உங்களால முடிஞ்சதை பாருங்க. வேணா எங்க தலைவர் மைக்லயா இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசுங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. பிரச்சனை இல்லாம முடிக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். இந்த நோட்டீஸை நீங்க வாங்கலனா உங்க வீட்டு வாசல்ல இந்த நோட்டீஸை ஒட்டிடுவோம். எங்களை கொன்னாலும் நாங்க இதை வாங்க போறது இல்ல. சார் வாங்க சார். முடியாது, ஒட்ட விட மாட்டோம். கொஞ்சம் தள்ளுங்க. என்னால முடியாது. கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்றல்ல. இல்ல நான் விட மாட்டேன், உங்களை விட மாட்டேன். ஓ தள்ளியா? இதெல்லாம் அநியாயம். இதெல்லாம் அநியாயம். ஒழுங்கா சேனா கேளு. அவங்களே மாதிரி பண்றீங்களே, இது நியாயமா? ரெடியா? ஹலோ தள்ளுங்க சார். போலீஸ் பண்றீங்க. இந்த போலீஸ் என்ன பண்றீங்க நீங்க? அரசாங்கம், ரெவன்யூ மினிஸ்டர்னு எல்லாம் நம்ம பக்கம் தானே. அப்புறம் என்ன பிரச்சனை? அவங்க அங்க இருந்து காலி பண்ணலனா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். இன்னைக்கு தேதிக்கு அது எவ்வளவு ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியும்ல. மே கம் இன் சார். எஸ் கமன். என்ன சார் எதுவுமே சொல்லாம காலனியில வந்து நோட்டீஸ் ஓட்டிட்டு போயிருக்கீங்க? மிஸ்டர் மைக்கேல், நீங்க இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. அந்த சாலையை விரிவுபடுத்துறதுக்காக அரசாங்கம் காலனியை காலி பண்ண சொல்லி 1 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. கலெக்டர் கொடுத்த உத்தரவுக்கு நாங்க ஏற்கனவே ஸ்டே வாங்கியிருக்கோமே. ஸ்டே வாங்கின டேட் நேத்தோட முடிஞ்சு போச்சு. அப்படியா? ஸ்டே முடிஞ்ச அடுத்த நாளே நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா வந்து நோட்டீஸ் ஓட்டினதுக்காக பாராட்டுறேன். வேற எந்த தேவைக்காகவும் அரசாங்க அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஏழைங்களோட வீட்டுக்கு வரவே மாட்டீங்களே.
மிஸ்டர் மைக்கேல், நீங்க ஏதோ கிண்டல் பண்ற மாதிரி நாங்க இருக்கு. கிண்டல் பண்ணல சார், எங்க வருத்தத்தை சொன்னோம். அந்த காலனில இருக்கிறவங்களுக்கு யார் சார் பதில் சொல்றது? ரோடெல்லாம் போட்டாதான் ஏன் நாடெல்லாம் முன்னேறும்? நாடு கண்டிப்பா முன்னேறணும். ரோட்டை பெருசாக்க வேணாம்னு யாரும் சொல்லல. ஆனா காலனிக்காரங்களுக்கு மாற்று இடத்துக்கு நீங்க என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அத நீங்க போய் கலெக்டர் கிட்ட சொல்லுங்க. கலெக்டரை பார்த்துட்டு தான் நாங்க இங்க வரோம். கலெக்டர் என்ன சொல்றாரோ அதைத்தான் என்னால பண்ண முடியும். தெரியும், நல்லாவே தெரியும். 7 நாளைக்கு அப்புறம் நீங்க போலீஸையும் புல்டோசரையும் எடுத்துட்டு காலனிக்கு வாங்க. எங்க உசுறு போனாலும் அது நடக்காது. நாங்க யாருன்னு காட்டுறோம். வாடா. இவனை நம்ம பக்கம் தூக்குனா என்ன? அதெல்லாம் உங்க வேலை. வருவானா? ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா உங்களுக்கும் நல்லது தானே. இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்னு தெரியும்ல. தெரியும். அதனாலதான் அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். பெரிய அரசியல்வாதின்னு நினைப்பு. மக்கள் முன்னேற்ற அணி அண்ணா கண்டி. ஏன் இன்னைக்கு இவ்ளோ லேட்டு? அட அதை விடுங்கண்ணே. 2-3 பெரிய கேசஸ்லாம் வந்துச்சு. இந்தா. மேத்யூ சார் வந்திருந்தாரு. பிரச்சனை எல்லாம் சொன்னேன். மைக்கேல் தான் பெரிய பிரச்சனை. ம். அவனை எப்படியாவது பிடிச்சா ஆ. விடுங்கண்ணே, அதை நான் பாத்துக்கிறேன். நான் அதுக்கான முயற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ மைக்கேல் ஆஃப் பண்ணு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அண்ணே, ரெவன்யூ மினிஸ்டரும் கலெக்டரும் நம்ம ஆளுங்க தானே. மினிஸ்டருக்கு கட்டிங்க கொடுத்துட்டா அதுக்கு மேல வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த முறை இவனுங்களும் ஆட்சிக்கு வரப்போறது இல்ல. வணக்கம். வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. ஹேவ் ஒன் பெக் ப்ளீஸ். இப்போ வேண்டாம். தேங்க்ஸ். அப்பாவோட விஷயம் எப்படி? அவரை டீட்டெயிலாக செக் பண்ணேன். அவரு பிரச்சனை கண்ணு கிடையாது, சின்னதா மெண்டல் பிரச்சனை தான். அது சரி, ஏதாவது மென்டல் டிசீஸா? இல்ல, டிசீஸ்லாம் சொல்ல முடியாது. சின்னதா ஒரு குழப்பம், மன வருத்தம். வயசானவங்களுக்கு வர்ற பிரச்சனை தான். அவரு தனிமையில இருக்கிறத ரொம்ப வெறுக்கிறாரு. அது மட்டும்தான், அதான் பிரச்சனை. இங்க பாருங்க டாக்டர், இதெல்லாம் அவருக்கு வர வேண்டிய பிரச்சனையே இல்லை. அவருக்கு இப்ப என்ன குறை இருக்கு? இவ்ளோ ராயலா வாழ்ற ஏதாவது ஒரு வயசானவங்களை இது வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா? சார், வயசான உடனே தனிமை ஆயிடுறாங்க. பிள்ளைங்க, மருமக, பேர பிள்ளைங்க எல்லாரும் கூட இருக்க ஆசைப்படுறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையே. இப்படி அட்வைஸ் பண்றதுக்கு தான் வந்தீங்களா? நோ நோ நோ, நெவர். அவரோட மெண்டல் ப்ராப்ளத்துக்கான காரணத்தை தான் உங்ககிட்ட சொல்றேன். அவருக்கு மருந்து ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஆமா, 2-3 வகையான டேப்லெட்ஸ். அதுல 2ல 1ல சடைன்சன்ஸ் இருக்கு. மயக்கம் அதிகமா இருக்கும். அந்த டேப்லெட்டோட டோஸை அதிகப்படுத்துங்க டாக்டர். என்னைக்குமே நிரந்தரமா அவர் கட்டிலே கிடக்கணும், வெளியில போகவே கூடாது. என்ன நீங்க நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான்சென்ஸ் இல்ல டாக்டர், அவர் சென்ஸ். எங்களோட ஐடியா தான். யாருக்கும் தெரிய போறதில்ல. டவாலி ஐயப்ப படுத்த படுக்கையா கட்டில இருக்கான்னு தான் ஊரே சொல்லும். சாரி, நான் கிளம்புறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிருங்க டாக்டர். அப்புறம் இதை பத்தி வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். எங்களை பத்தி தெரியும்ல, எங்களை முறைச்சிக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சார், ஐயப்பன் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. என்ன ஐயப்பா? சார், அந்த காலனி பிரச்சனை காலி பண்ண வைக்காதீங்க, ஜனங்க கஷ்டப்படுவாங்க, அவங்க எங்கேயும் போக முடியாது. இதைத்தானே சொல்ல வரீங்க? நான்சென்ஸ். சார், நீங்க கோவப்படணுங்கிறதுக்காக நான் சொல்லல. இது என்னோட முடிவு இல்ல. திஸ் இஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஆட்சி பண்றவங்க முடிவெடுத்தது. அரசாங்கம் சொல்றத கேட்கறதுக்காகத்தான் என்ன இங்க உட்கார வச்சிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட்? சார், நீங்க இத படிச்சு பாருங்க. என்ன இது? 1957ல நம்ம ஸ்டேட்ல போட்ட ஒரு சட்டம் சார் இது. 1969ல விழுப்புரத்துல ஒரு இடத்த காலி பண்றதுக்காக அன்னைக்கு இருந்த கலெக்டர் எடுத்த முடிவு தான் இது. இதே மாதிரி நீங்களும் அவங்க காலி பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள காலி பண்ண வைக்கணும்னு உத்தரவு போடுங்க. நீங்க எனக்கு ரூல் சொல்லி தரீங்களா? இல்ல சார், நீங்க மனசு வச்சா நடக்கும். Get out. I say get out.